அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இன்றைக்கி மார்னிங் எடுத்தது. என்னடா காலையிலே சிக்கன் 65ன்னு யோசிப்பீங்க. நேற்று அமீன் பர்த்டே இல்லையா, அதனால் பிரியாணி, சிக்கன் 65 இதெல்லாம் பண்ணியிருந்தேன். நேற்று அமீன் பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாலையும் போஸ்ட் போட்டிருந்தேன், கம்யூனிட்டி போஸ்ட்லேயுமே யூடியூப்பில் போட்டிருந்தேன். நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப 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 நன்றி. நீங்களும் எங்களுக்காக துவா செஞ்சுக்கோங்க, நாங்களும் உங்களுக்காக துவா செஞ்சுக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். ஸோ பிரியாணி, சிக்கன் 65 இதெல்லாம் இருந்துச்சு, அதே லஞ்சுக்கு பேக் பண்ணிடலான்ட்டு. இந்த ஊர் கிளைமேட்டுக்கு வந்துட்டு பிரியாணி எதுவுமே ஆகாது 3 நாள் வச்சுருந்தா கூட. ஆனால் நாங்கள் 3 நாள்லாம் வைக்க மாட்டோம், அடுத்த நாளே காலி ஆயிரும். ஸோ பிள்ளைங்களுக்கு பிடிக்கும், ஷேர் பண்ணிக்குவாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் அதிகமாக தான் வச்சு விட்டுருந்தேன். வீட்டுக்கு வந்து கேசரி தான் பண்ணியிருந்தேன். கேசரிக்கு வந்து இப்போ கலர்லாம் போடுறது இல்லை, அப்படியே தான் செய்கிறது. பார்க்குறதுக்கு உப்புமா மாதிரி தான் இருக்கும், ஆனால் சாப்பிட்டோன்னா கேசரி மாதிரி தான் இருக்குது. நேற்று சண்டே நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பிள்ளைங்களுக்கு லஞ்சை கொடுத்து அனுப்பி விட்டுட்டு சாத்துக்குடி மாதுளம்பழம் நேற்று சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்படியே அதில் ஜூஸை போட்டு குடிச்சிடலான்ட்டு. இந்த ஜூஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஹீமோக்ளோபின் அதிகமாகும், இம்யூனிட்டி பவர் அதிகமாகும். ப்ரெக்னென்சி டைமில் நான் அதிகமாக எடுத்துக்கிட்ட ஜூஸ் வந்துட்டு இதுதான். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். வெறும் மாதுளம்பழம் மட்டும் போட்டு குடிச்சோன்னா கொஞ்சம் தவக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, சாத்துக்குடி மிக்ஸ் ஆகுறப்ப நம்ம குடிக்கிறதுக்குமே நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.